துதி பாடுவா நெஞ்சமே இயேசுவை, துதி பாடுவா நெஞ்சமே இயேசுவை. அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. முன்னறிந்தா முன் குறித்தா நம்மை அழைத்தா, இன்னும் மகிமைப்படுத்தினார், இன்னும் மகிமைப்படுத்துவார். துதி பாடுவார் நெஞ்சமே இயேசுவை, துதி பாடுவார் நெஞ்சமே இயேசுவை. அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. முன்னறிந்தார் முன் குறித்தார் நம்மை அழைத்தார், மகிமைப்படுத்தினார், இன்னும் மகிமைப்படுத்துவார். மகிமைப்படுத்தினார், இன்னும் மகிமைப்படுத்துவார். பூமியின் மண்ணை மரக்காலா அளந்தவரும் அவரே, வானங்களை திரை போலா விரித்தவரும் அவரே. பூமியின் மண்ணை மரக்காலா அளந்தவரும் அவரே, வானங்களை திரை போலா விரித்தவரும் அவரே. நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவரும் அவரே, நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அவரே. உன்னையும் என்னையும் உள்ளங்கையில் வரைந்தவரும் அவரே, உன்னையும் என்னையும் உள்ளங்கையில் வரைந்தவரும் அவரே. அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க சொல்லுங்க. அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. முன்னறிந்தார் முன் குறித்தார் நம்மை அழைத்தார், மகிமைப்படுத்தினார், இன்னும் மகிமைப்படுத்துவார்.
மகிமைப்படுத்தினார். இன்னும் மகிமை. வானம் திறந்து மன்னாவா போஷிப்பவரும் அவரே. செங்கடல் தனை இரண்டாக பிளந்தவரும் அவரே. வானம் திறந்து மன்னாவா போஷிப்பவரும் அவரே. செங்கடல் தனை இரண்டாக பிளந்தவரும் அவரே. மோசேயின் கைக்கோலால் அற்புதங்கள் செய்தவரே. மோசேயின் கைக்கோலால் அற்புதங்கள் செய்தவரே. உலகம் முடியும் வரை துணையா நம்முடன் இருப்பவரே. உலகம் முடியும் வரை துணையா நம்முடன். சேர்ந்து பாடலாம். அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. முன்னறிந்தா முன் குறித்தா நம்மை அழைத்தா மகிமைப்படுத்தினார். இன்னும் மகிமைப்படுத்துவார். மகிமைப்படுத்தினார். இன்னும் மகிமை. துதி பாடுவார் நெஞ்சமே இயேசுவை. துதி பாடுவார் நெஞ்சமே இயேசுவை. அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. முன்னறிந்தா முன் குறித்தா நம்மை அழைத்தா மகிமைப்படுத்தினார். இன்னும் மகிமைப்படுத்துவார். மகிமைப்படுத்தினார். இன்னும் மகிமை. பூமியின் மண்ணை மரக்காலா அளந்தவரும் அவரே. வானங்களை தீரை போலா விரித்தவரும் அவரே. பூமியின் மண்ணை மரக்காலா அளந்தவரும் அவரே. வானங்களை தீரை போலா விரித்தவரும் அவரே. நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவரும் அவரே. நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவரும் அவரே. உன்னையும் என்னையும் உள்ளங்கையில் வரைந்தவரும் அவரே.
உன்னையும் என்னையும் உள்ளங்கையில் வரைந்தவரும் அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட, அவர் துதி சொல்லி வர, அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. முன்னறிந்தா முன் கூறித்தா நம்மை அழைத்தா மகிமைப்படுத்தினா இன்னும் மகிமைப்படுத்துவா. மகிமைப்படுத்தினா இன்னும் மகிமைப்படுத்தினா மகிமைப்படுத்தினா இன்னும் மகிமைப்படுத்துவா. மகிமைப்படுத்தினா இன்னும் உள்ளத்தினுடைய ஆழத்தில் அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. முன்னறிந்தா முன் கூறித்தா நம்மை அழைத்தா மகிமைப்படுத்தினா இன்னும் மகிமைப்படுத்துவா. மகிமைப்படுத்தினா இன்னும் அவர் மகிமைப்படுத்தினார், இன்னமும் அவர் மகிமைப்படுத்துவார். நடத்தி வந்தீங்க ஆண்டவரே. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கல் வேலிகள், ஆனாலும் நீர் என்னோடு கூட இருந்து இயேசுவே உமக்கு நன்றி. நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க. தாங்கிக் கொண்டீங்க, கருத்தில் ஏந்திக் கொண்டீங்க, தாங்கிக் கொண்டீங்க கருத்தில். இன்னொரு தடவை சொல்லலாம். நடத்தி வந்தீங்க டாடி, நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க டாடி, நடத்தி வந்தீங்க. தாங்கிக் கொண்டீங்க, கருத்தில் ஏந்திக் கொண்டீங்க, தாங்கிக் கொண்டீங்க, கருத்தில் ஏந்திக் கொண்டீங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நடத்தி வந்தீங்க டாடி, நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க.
தாங்கி கொண்டீங்க, கருத்தில் ஏந்தி கொண்டீங்க, தாங்கி கொண்டீங்க கருத்தில். என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல. என் கால் பலத்தால் கடந்து பார்த்தேன், கடக்க முடியல. என் கால் பலத்தால் கடந்து பார்த்தேன். கரங்களை உயர்த்தி சத்தமா நடத்தி வந்தீங்க டாடி, நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க. தாங்கி கொண்டீங்க, கருத்தில் ஏந்தி கொண்டீங்க, தாங்கி கொண்டீங்க கருத்தில். நான் நடந்து வந்த பாதைகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள். நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். என் நாள் பலத்தால் ஆள பார்த்தேன், ஆள முடியல. என் பண பலத்தால் படைக்க பார்த்தேன், படைக்க முடியல. என் நாள் பலத்தால் ஆள பார்த்தேன், ஆள முடியல. என் பண பலத்தால் படைக்க பார்த்தேன், படைக்க முடியல. என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன், ஒன்னும் முடியல. என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன், ஒன்னும் முடியல. என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன், வாழ முடியல. என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன், வாழ முடியல. நடத்தி வந்தீங்க டாடி, நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க. தாங்கி கொண்டீங்க கருத்தில், தாங்கி கொண்டீங்க கருத்தில் ஏந்தி கொண்டீங்க. நான் யார நம்புவேன், நான் யார வெறுப்பேன். நான் யார நம்புவேன், நான் யார வெறுப்பேன். என்கிட்ட நல்லவன் போல நடிச்சவங்க நடுத்தெருவுல விட்டாங்களே. என்ன செய்வேன் என் பெருமானே, நான் என்ன செய்வேன் என் பெருமானே. நான் யார நம்புவேன், நான் யார வெறுப்பேன். நான் யார நம்புவேன், நான் யார வெறுப்பேன். என்கிட்ட நல்லவன் போல நடிச்சவங்க நடுத்தெருவுல விட்டாங்களே. என்ன செய்வேன் என் பெருமானே, நான் என்ன செய்வேன் என் பெருமானே. என்கிட்ட நல்லவன் போல நடிச்சவங்க நடுத்தெருவுல விட்டாங்களே. என்ன செய்வேன் என் பெருமானே, நான் என்ன செய்வேன் என் பெருமானே. வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நான் நினைச்சேன், கொழுத்து போய் தேவனையே தினம் பகச்சேன். வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நான் நினைச்சேன், கொழுத்து போய் தேவனையே தினம் பகச்சேன். புளிச்சு போன மனித வாழ்வை நான் பார்த்தேன், புளிச்சு போன
மனித வாழ்வை நான் பார்த்தேன். இதில் திகச்சு போய் தேவனே நான் உம்மை நினைச்சேன். இதில் திகச்சு போய் தேவனே நான் கரங்களை உயர்த்தி, நான் இந்த நிலையில் இருந்தாலும் கைவிடாத தேவனை நான் உம்மை நம்புவேன். நான் உம்மை துதிப்பேன். நான் உம்மை நம்புவேன். நான் உம்மை துதிப்பேன். நான் எந்த நிலையில் இருந்தாலும் கைவிடாத தேவனை நான் உம்மை துதிப்பேன். நான் உம்மை நம்புவேன். நான் உம்மை துதிப்பேன். சீறி வரும் புயலினிலும் கர்த்தாவே உங்க சிரிச்ச முகம் தெரியுதையா கர்த்தாவே. சீறி வரும் புயலினிலும் கர்த்தாவே உங்க சிரிச்ச முகம் தெரியுதையா கர்த்தாவே. மாறி வரும் வாழ்வினிலும் கர்த்தாவே உங்க மலர்ந்த முகம் தெரியுதையா கர்த்தாவே. ஓ மாறி வரும் வாழ்வினிலும் கர்த்தாவே உங்க மலர்ந்த முகம் தெரியுதையா கர்த்தாவே. கர்த்தாவே உங்க மலர்ந்த முகம் தெரியுதையா கர்த்தாவே. உங்க மலர்ந்த முகம் தெரியுதையா. பாடலாம் எல்லாம். காற்றடிக்குது, கடல் பொங்குது, அலை பாயுது, புயல் அடிக்குது. காற்றடிக்குது, கடல் பொங்குது, அலை பாயுது, புயல் அடிக்குது. கர்த்தரின் கரம் என்னை தாங்குது. ஆனால் கர்த்தரின் கரம் என்னை தாங்குது. சீறி வரும் புயலினிலும் கர்த்தாவே உங்க சிரிச்ச முகம் தெரியுதையா கர்த்தாவே. சீறி வரும் புயலினிலும் கர்த்தாவே உங்க சிரிச்ச முகம் தெரியுதையா கர்த்தாவே. பாடுகள் மத்தியிலும் கர்த்தாவே உங்க பாசமுகம் தெரியுதையா கர்த்தாவே. ஓ பாடுகள் மத்தியிலும் கர்த்தாவே உங்க பாசமுகம் தெரியுதையா கர்த்தாவே. வியாதி படுக்கையிலும் கர்த்தாவே வியாதி படுக்கையிலும் கர்த்தாவே உங்க விரித்த கரம் அணைக்குதையா கர்த்தாவே. உங்க விரித்த கரம் அணைக்குதையா. சேர்ந்து பாட. காற்றடிக்குது, கடல் பொங்குது, அலை பாயுது. காற்றடிக்குது, கடல் பொங்குது, அலை பாயுது, புயல் அடிக்குது. கர்த்தரின் கரம் என்னை தாங்குது. ஆனால் கர்த்தரின் கரம் என்னை தாங்குது. சீறி வரும் புயலினிலும் கர்த்தாவே உங்க சிரிச்ச முகம் தெரியுதையா கர்த்தாவே. சீறி வரும் புயலினிலும் கர்த்தாவே உங்க சிரிச்ச முகம் தெரியுதையா கர்த்தாவே. உதவி செய்வேன் என்று சொல்வார்கள், உதறி தள்ளிவிட்டு போவார்கள். உதவி செய்வேன் என்று சொல்வார்கள், உதறி தள்ளிவிட்டு போவார்கள். உதவி செய்பவரும் நீதானையா. உதவி செய்பவரும் நீதானையா. உம்மையன்றி எனக்கு யாரையா. உம்மையன்றி எனக்கு. பாடலாமா? நான்
நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் தொடச்சவரே. நான் அழுத போதெல்லாம் உங்க கரங்களினாலே என் கண்ணீர் தொடச்சவரே. அன்பாயிருப்பேன் என்று சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். அன்பாயிருப்பேன் என்று சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். அன்பு தருபவரும் நீ தானையா, அன்பு தருபவரும் நீ தானையா. உம்மையன்றி எனக்கு யாரையா, உம்மையன்றி எனக்கு யாரையா. இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்ன நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்ன நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உங்க அன்ப நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகுதையா உங்க அன்ப நினைக்கையிலே. தன்னால கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது. தன்னால கண்ணு கலங்குது கர்த்தாவே. கரங்களை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்ன நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்ன நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உங்க அன்ப நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகுதையா உங்க அன்ப நினைக்கையிலே. தன்னால கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது. தன்னால கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது. அத நினைச்சுதான் நான் பாடுறேன், அத நினைச்சுதான் உசுரும் வாழுறேன். அத நினைச்சுதான் நான் பாடுறேன், அத நினைச்சுதான் சொல்லலாம் எல்லாரும் சேர்ந்து. அத நினைச்சுதான் நான் பாடுறேன், அத நினைச்சுதான் உசுரும் வாழுறேன். அத நினைச்சுதான் அத நினைச்சுதான் உசுரும் வாழுறேன். என் நினைப்பாவே என் நினைப்பாவே என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா. உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா. உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவு நீங்கதான், ஆறுதலும் நீங்கதான். நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆறுதலும் நீங்க. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான்.
என் நினைப்பாவே, என் நினைப்பாவே, என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா. உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. சொல்லுங்க. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா. உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவு நீங்கதான், ஆறுதலும் நீங்கதான். அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவு நீங்கதான். கடைசியா உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான். அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான். அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான். அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசு. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான். அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசு. கரங்களை தட்டி அவருடைய அன்புக்கு நன்றி. ஆண்டவரே, உடைய அன்பிற்காய் நான் தொடர்ந்து உடைய சமூகம் எங்களை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சேர்ந்து வாசிக்கலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12 தொடங்கி 14 வரை. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுத்தப்படுகிறார். எத்தனை பேர் ஒரு ஹல்லேலூயா சத்தமா சொல்றேன்? நம்ம இந்த நாட்களில் we are in a season of possessing greatness. நம்ம சிறந்ததை சுதந்திரிக்கிற ஒரு ஆண்டுல, ஒரு நாட்கள்ல இருக்கிற இந்த சூழல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயத்த இன்னைக்கு ராத்திரி ஆவியானவர் நம்மோடு கூட பேசட்டும் என்று நாம் ஜெபத்தோடு நம்ம காத்திருக்கலாம். ஸோ நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில பிரச்சனை, பாடுகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள், இது நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் இது ரொம்ப காமன். நம்ம எல்லாரோட லைஃப்லையும் we have trials, we have tribulations, we have struggles, we have problems, we have things that we cannot manage so easily. நம்மளால ஈஸியாக சமாளிக்க முடியாத அளவுக்கு கடினமான நிறைய பாடுகள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள், வேதனைகள் நம்ம எல்லாரோட லைஃப்லையும் இருக்கு. இந்த பாடுகள், உபத்திரவங்கள், இந்த போராட்டங்கள், இதெல்லாம் நமக்கு மேலே நின்று நம்மளை அதிகாரம் பண்ணிக்கிட்டே இருந்துச்சுன்னா இது என்ன பண்ணுன்னா, ஆண்டவர் நமக்கு சொன்ன அவருடைய வாக்குத்தத்தத்தினுடைய நிறைவை நம்மளால் என்ன செய்ய முடியாதுன்னா, அதை நாம் அனுபவிக்க முடியாதபடிக்கு, பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு இதுகெல்லாம் நமக்கு ஒரு பிரச்சனையா, ஒரு நெருக்கடியா நமக்கு இருக்கும். ஆகவே நாம் என்ன பண்ணணும்னா, நமக்கு மேலே பாடுகள் இல்லை, நமக்கு மேலே போராட்டங்கள் இல்லை, நமக்கு மேலே பிரச்சனைகள் இல்லை, மாறாக அவைகளை நாம் கீழே தள்ளி அவைகளுக்கு மேலே வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழும்போது தான் நம்மளால் நிறைய விஷயங்களை இந்த பூமியில் ஆண்டவர் நமக்கு தந்த வாக்கின்படி நாம் சுதந்திரிக்கணும்னா, பிரச்சனைகள் நமக்கு மேலே இல்லை, நாம் பிரச்சனைகளுக்கு மேலே வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழணும். எல்லாரும் சொல்லுங்கள், மேலே வாழ்கிற வாழ்க்கை. எப்படி வாழ்கிற வாழ்க்கை? பிரச்சனைகளுக்கு, பாடுகளுக்கு, போராட்டங்களுக்கு மேலே வாழ்கிற ஒரு வாழ்க்கை. பிரச்சனைகள் எல்லாருக்கும் வரும். எங்கள் அப்பாவுக்கு ரெஸ்லிங் ரொம்ப பிடிக்கும். டிவியில் அடிக்கடி முந்தைய எல்லாம் அதை பார்த்துக்கிட்டே இருப்பார். மைக் டைசன் எல்லாம் இல்லை, எத்தனை பேர் காதை கடிச்சு துப்பினார்ல, அவர் பாக்ஸர். ஸோ ஒரு தடவை ஒரு ரிப்போர்ட்டர் மைக் டைசன்ட்ட கேட்டாராம், ரிங்கில் அந்த களத்தில்
உங்களை வீழ்த்துறதுக்காக எதிரி வச்சிருக்கிற பிளானை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எதிரிக்கு உங்க மேல இருக்கிற திட்டங்கள், அவன் உங்களை வீழ்த்துறதுக்காக உங்க மேல போட்டு வச்சிருக்கிற பிளான்ஸ், அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தி நீங்க எப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னு மைக் டைசன் கேட்டபோது, அந்த ஆள் எப்பவுமே கொஞ்சம் ஸ்வாகா தான் என்ன செய்வார்னா, கொஞ்சம் அவர் பேச்சே கொஞ்சம் ஒரு மாதிரி ராடிக்கலாக தான் இருக்கும். ஸோ கேட்ட உடனே மைக் டைசன் சொன்னாராம், எவ்ரி ஒன் வில் ஹாவ் அ பிளான் until they get a punch in their mouth. அப்படி எல்லா மனுஷனுக்கும் ஒரு திட்டம் இருக்கும். அந்த ரிங்கில் என்னை வீழ்த்த வந்திருக்கவனுக்கு ஒரு திட்டம் இருக்கும். எப்போ வரைக்கும்னா, அவன் வாயை சேர்த்து ஒரு குத்து நான் குத்துற வரைக்கும் அவனோட திட்டம். அவனோட திட்டத்தை பற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரிங்குக்குள்ளே அவன் என்னை வீழ்த்துறதுக்காக பல விதமான திட்டங்களோட யூகங்களோட ரிங்குக்குள்ளே வந்திருக்கலாம். பட் இந்த திட்டங்கள் யூகங்கள் எல்லாம் எது வரைக்கும்னா, அவன் வாயை பார்த்து ஒரு குத்து நான் குத்துற வரைக்கும் அவனோட திட்டங்கள் எல்லாம் அவனுக்குள்ள. பட் எப்போ நான் குத்துறனோ அப்போ அவன் என்ன செஞ்சிருவான்னா, என் காலுக்கு கீழே விழுந்துருவான். மைக் டைசனோட இந்த வார்த்தைகள் இந்த செய்தி எடுக்கும்போது எனக்கு நினைவு வந்துச்சு. அது ரொம்ப பொருத்தமாகவும் இருந்துச்சு. நம்மளை வீழ்த்துறதுக்காக ஒரு திட்டத்தை, ஒரு வியூகத்தை சத்ரு வகுக்கிறான். அதை பாடுகள்ங்கிற வடிவத்தில், பிரச்சனைகள் என்கிற வடிவத்தில், போராட்டங்கள் என்கிற வடிவத்தில் நம்ம லைஃப் ரிங்குக்குள்ள அவன் அனுப்பிச்சு விடுறான். அவன் அனுப்பட்டும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. பட் அவனோட அவனோட பிளான், அவனோட வியூகம், அவனோட திட்டம் எல்லாம் எது வரைக்கும்னா, நாம அவனை ஓங்கி ஒரு குத்து, அவனை எப்படி ஹேண்டில் பண்ண போறோங்கிற அந்த டாக்டிக்ஸ்ல தான் மொத்தமும் என்ன இருக்குன்னா அடங்கி. எதிரிக்கு எவ்வளவு திட்டம் வேணா இருக்கட்டும், பட் அவனோட திட்டத்தை நான் எப்படி கையாள போறேங்கிறதுல தான் என்னோட வெற்றி இருக்கு. என்ன அடையாளப்படுத்துறது, என்ன ப்ரூஃப் பண்றது, என்ன காட்டுறது எனக்கு வந்திருக்கிற பிரச்சனைகள் இல்லை. அந்த பிரச்சனைகளை நான் எப்படி கையாள போறேங்கிறது தான் எனக்கான அடையாளமா இருக்க போகுது. இன்னைக்கு ராத்திரி பிரச்சனைகள் நமக்கு மேல இல்லை, நாம பிரச்சனைகளுக்கு மேல வாழ்ற ஒரு வாழ்க்கையை வாழணும். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஆமென் சொல்றேன்? ஹalleluya. இந்த 1 பேதுரு 4ஆம் அதிகாரம், it is all about how we respond to the adversity. பிரச்சனைகளை நம்ம எப்படி எதிர்கொள்ள போறோம், பிரச்சனைகளுக்கு, பாடுகளுக்கு, நெருக்கடிகளுக்கு நம்மளோட பதில் என்ன, அதை எப்படி நாம கையாள போறோங்கிறது தான் இந்த 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தில் பேதுரு சபைக்கு எழுதுகிற ஒரு கடிதம். பேதுரு இந்த கடிதத்தை சபைக்கு எழுதும்போது he was full in conscious, like அவருக்கு தெரியும் தான் யாருக்கு இந்த கடிதத்தை தான் யாருக்கு எழுதுறோங்கிறது பேதுருக்கு நல்லா தெரியும். பேதுரு யாருக்கு எழுதுறாருன்னா, விசுவாசிகள் அன்றைக்கு ஒரு பெரிய நெருக்கடிக்குள்ள, ஒரு பெரிய உபத்திரவத்துக்குள்ள, ஒரு பெரிய போராட்டத்துக்குள்ள விசுவாசிகள் அந்த நாட்கள்ல விசுவாசிகள் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நாட்கள்ல பேதுரு அவர்களுக்கு ஒரு லெட்டர் எழுதி, நீங்க ஒரு பாடுகள் வழியா, ஒரு உபத்திரவத்தின் வழியா, பிரச்சனைகள் வழியா போயிட்டு இருக்கிறீங்க. அந்த விசுவாசிகளுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. எப்பா, அந்த பாடுகளை, அந்த பிரச்சனைகளை, அந்த போராட்டங்களை, உபத்திரவங்களை அதை கண்ட்ரோல் பண்ண, அது உங்ககிட்ட வரணுமா வர வேண்டாமா, டேக் டைவர்ஷன், லெஃப்ட் எடுத்து ரைட் திரும்பி அந்த ஆள்கிட்ட போய்க்கோ, எங்கிட்ட வராத அப்படின்னு உங்களால சொல்லி அதோட டைரக்ஷனை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கிற அந்த பிரச்சனை, அது உங்ககிட்ட எப்படி இருக்கணுங்கிறத, அந்த கண்ட்ரோல் உங்க கையில. அது உங்க வாழ்க்கைக்குள்ள வர்றத உங்களால தடுக்க முடியாது. அது உங்க வாழ்க்கை பாதை வழியா கடந்து போகிறத உங்களால தடுக்க முடியாது. உபத்திரவங்களை, பாடுகளை, வேதனைகளை, நெருக்கடிகளை, அதை உங்களால தடுக்க முடியாது. அதை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் உள்ளுக்குள்ள வந்த அந்த பாடுகளை, உபத்திரவங்களை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படிங்கறது தான் இந்த 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்துல, முக்கியமா இந்த 1 பேதுருக்கு எழுதின நிருபத்தையே பேதுரு அன்றைக்கு இருந்த சபைக்கு எழுதுகிறார். இந்த வார்த்தையை நான் தியானித்த போது, இந்த ராத்திரி இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கிற நமக்கு, முக்கியமா ஒரு கிரேட்னஸை பொசஸ் பண்றதுக்காக ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நம்பி மார்ச் ஃபார்வர்ட் பண்ணி முன்னாடி போய்கிட்டு இருக்கிற நமக்கு இந்த வார்த்தைகள் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும்னு என்னோட ஆவியில நான் உணர்ந்தேன். பிகாஸ் as I said, பிசாசு என்னை எப்படி தாக்க வராங்கிறத, அவனோட தாக்குதல், அவன் என்னை நினைக்கிற காரியங்கள், அதையெல்லாம் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவன் எப்படியும் வருவான், அவன் எப்படியும் பிரச்சனைகளை கொண்டு வருவான், எப்படியும் பாடுகளை கொண்டு வருவான், எப்படியும் உபத்திரவங்களை கொண்டு வருவான், நெருக்கடிகளை கொண்டு வருவான். அதை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் அவன் கொண்டு வர்ற அந்த பாடுகளை, நெருக்கடிகளை, உபத்திரவங்களை என்னால் கையாள முடியும். நான் இட் இஸ் தட் ஹவு ஐ ரெஸ்பாண்ட். அதற்கு நான் எப்படி அதை கையாள போறேங்கிறதுல தான் என்னோட வெற்றி அடங்கி இருக்கு. நான் எப்படி கையாளணும்னா, பாடுகள் எனக்கு மேல இல்ல, நான் பாடுகளுக்கு மேல உட்கார்ற ஒரு வாழ்க்கையை வாழணும். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஹalleluya சொல்றேன்? ஹalleluya. நான் சொன்ன மாதிரி இந்த லெட்டர், இந்த நிருபத்தை பேதுரு அன்றைக்கு இருந்த விசுவாசி, நீங்க வீட்டுக்கு போய் இந்த நிருபத்தோட 1ஆம் அதிகாரத்தோட 1வது வசனத்தெல்லாம் நீங்க வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா, அன்றைக்கு ஆண்டவருடைய சீஷர்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள்.
கிட்டத்தட்ட ஒரு 5 தேசங்களுக்கு அவர்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா, பித்தினியாங்கிற மாதிரியான 5 தேசங்களுக்கு விசுவாசிகள் சிதறடிக்கப்படுகிறார்கள். அவருடைய சொந்த ஊரை விட்டு துரத்தப்படுறாங்க. அகதிகளாக அவர்கள் துரத்தப்படுறாங்க. அவருடைய உடைமைகள், அவருடைய உறவுகள், அவங்க சம்பாரிச்சு வச்சிருந்தது, அவங்க வீடு எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு வேற தேசங்களுக்கு ஓடி சிதறி போய் அங்க அகதிகளாக வாழ்கிற ஒரு நிலைமையில விசுவாசிகள் அன்றைக்கு ஒரு நெருக்கடிக்குள்ள இருக்கிறாங்க. எப்பவுமே அகதிகளுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரிஃபரன்ஸ் இன்னைக்கும் கவர்மெண்ட் கொடுக்கறதுக்கு காரணம், அந்த சொந்த ஊரை விட்டு வெளியில வந்த ஆட்கள், சொந்த நாட்டை விட்டு வெளியில வந்த ஆட்களுக்கு தெரியும் அது ரொம்ப கஷ்டம். அது எதுவுமே அவங்களுக்கு சொந்தம் இல்லை, எதுவுமே அவங்களுக்கு உரிமையானது இல்லை, இங்க எந்த விதமான உரிமைகளும் அவங்களுக்கு. ஸோ அது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை, ரொம்ப கஷ்டமான ஒரு அளவு. ஆகவே அன்றைக்கு விசுவாசிகள் சிதறடிக்கப்படுகிறார்கள். இயேசுவினுடைய சீஷர்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு தேசங்களுக்கும் அவங்க என்ன செய்யப்படுகிறாங்க, நாடு கடத்தப்பட்டு துரத்தப்பட்டு அவங்க வேட்டையாடப்பட்டு எல்லாரும் ஒரு பாடுகள்ல, ஒரு உபத்திரவத்துல விசுவாசிகள் சிக்கி இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏன் இந்த பாடுன்னா, அவங்க ஒரு தப்பும் செய்யல. சொல்லுங்க, அவங்க ஒரு தப்பும் செய்யல. அவங்க இயேசுவை நம்பினார்கள். அவர்கள் இயேசுவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் இயேசுவை பிதாவாகிய தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிக்கை செய்தார்கள். அவர்தான் மேசியா என்று சொன்னார்கள். இயேசுவை ஆராதிக்கிறோம் என்று சொன்னாங்க. அதுக்கு தான் அவங்களுக்கு பாடு, அதுக்கு தான் அவங்களுக்கு வேதனை, அதுக்கு தான் அவங்களுக்கு உபத்திரம். நமக்கும் அப்படிதான். நான் என்ன தப்பு பண்ணேன், நான் என்ன பிரச்சனை பண்ணேன், நான் யாருக்கு என்ன கெடுதல் பண்ணேன், எனக்கு ஏன் இப்படி அப்படின்னு நம்ம சொல்றோம், நம்ம யோசிக்கிறோம். இவங்க ஒரு தப்பும் பண்ணல. இவங்க இயேசுவை விசுவாசிச்சாங்க, இயேசுவை அறிக்கை செய்தாங்க, இயேசுவை நம்பினாங்க. அதனால அவர்கள் ஒரு பாடுகளுக்குள்ளாக, உபத்திரவங்களுக்குள்ளாக என்ன செய்யப்படுறாங்கன்னா, துரத்தப்பட்டு வேட்டையாடப்பட்டு அவர்கள் என்ன செய்யப்படுறாங்கன்னா, ஒரு நெருக்கடிக்குள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு நெருக்கடியில் உட்கார்ந்துகிட்டு இருக்கிற விசுவாசிகளுக்கு பேதுரு ஒரு லெட்டர் எழுதி அனுப்புறார். ஏப்பா, நீங்க எல்லாரும் இப்போ ஒரு நெருக்கடிக்குள்ள இருக்கிறீங்க, ஒரு பாடுக்குள்ள இருக்கிறீங்க, ஒரு போராட்டத்துக்குள்ள இருக்கிறீங்க. பட் நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், இந்த பாடுகளுக்கு மேல நீங்க நினைச்சா, இந்த பாடுகளுக்கு மேல, இந்த ஸ்ட்ரகிள்ஸுக்கு மேல, இந்த போராட்டங்களுக்கு மேல உங்களால வாழ முடியும்னு அந்த விசுவாசிகளுக்கு பேதுரு இதை எழுதுறார். நீங்க நினைச்சா, உங்களுக்கு பாடுகள் இருக்கு, உங்களுக்கு நெருக்கடிகள் இருக்கு, உங்களுக்கு போராட்டங்கள் இருக்கு, உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு. பட் நீங்க நினைச்சா இட் இஸ் பாசிபிள், சாத்தியம் இருக்கு. அந்த பாடுகளுக்கு மேல நீங்க ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ்றதுக்கு உங்களுக்கு சாத்தியம் இருக்கு அப்படிங்கிறத பேதுரு அந்த விசுவாசிகளுக்கு எழுதுறார். இன்னைக்கு ராத்திரி அதையவே பரிசுத்த ஆவியானவர் நமக்கும் சொல்ல விரும்புகிறார். ஒரு பெரிய கிரேட்னஸை சுதந்திரிக்கிறதுக்காக பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நம்மளோட லைஃப்ல பாடுகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள், நெருக்கடிகள், வேதனைகள் இதெல்லாம் இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி இதையெல்லாம் தவிர்க்க முடியாது. இதெல்லாம் இன்எவிட்டபிள், இதெல்லாம் வரும். அன்றியும் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் என்ன செய்யப்படுவார்கள்னா, துன்பப்படுத்தப்படுவார்கள். ஸோ இட் இஸ் ஆல் இன்எவிட்டபிள், அதை தவிர்க்க முடியாது. பட் பேதுருவினுடைய வார்த்தை இன்றைக்கு நமக்கும் அது உண்டாகட்டும். நாம விரும்பினா, நாம நினைச்சா அவைகளுக்கு மேல வாழ்ற ஒரு வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஆமென் சொல்றீங்க? ஸோ பிரச்சனைகளுக்கு மேல வாழ்றதுன்னா, பிரச்சனையே உங்க வாழ்க்கையில இல்லாம வாழ்ற வாழ்க்கை இல்லை, பிரச்சனை உங்களுக்குள்ள இல்லாம வாழ்ற வாழ்க்கை. பிரச்சனைகளுக்கு மேல வாழ்ற வாழ்க்கைனா உங்களுக்கு நடுவில் பிரச்சனையே இருக்காதுன்னு அர்த்தம் இல்லை. அந்த பிரச்சனை உங்களுக்குள்ள ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாத அளவுக்கு வாழ்ற ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு, ஒரு பாசிபிலிட்டி இருக்குங்கிறத பேதுரு அந்த விசுவாசிகளுக்கு எழுதுகிறத தான் நாம் இப்போ 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிச்சோம். அப்போ பிரச்சனைகளுக்கு மேலே வாழணும். சொல்லுங்க, பிரச்சனைகளுக்கு மேலே. சுதந்திரிக்கிற இந்த ஆண்டுல சுதந்திரிக்கிற தேவ பிள்ளைகளாகிய நாம, பிரச்சனைகள் நமக்கு மேல நின்று ஆளுகை செய்துகிட்டு இருந்ததுன்னா, உபத்திரவங்கள், பாடுகள், போராட்டங்கள் நமக்கு மேல நின்று வேலை செஞ்சுக்கிட்டு இருந்ததுன்னா, நம்மளால என்ன செய்ய முடியாதுன்னா, முன்னேறி போய் பல காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே நாம் என்ன செய்யணும்னா, அவைகளை நம்ம காலுக்கு கீழே தள்ளி அவைகளுக்கு மேல வாழ்ற ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை நாம வாழணும். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஆமென் சொல்றீங்க? So அப்ப the question to be raised and the answer to be bought is this: எப்படி பிரச்சனைகளுக்கு மேல எப்படி வாழ்றது? சொல்லுங்க, பிரச்சனைகளுக்கு மேல சத்தமா சொல்லுங்க, எப்படி வாழ்றது? சத்தமா சொல்லுங்க, எப்படி வாழ். ஒரு 3 விஷயத்தை இந்த நிரூபத்திலேயே பேதுரு அந்த விசுவாசிகளுக்கு அட்ரஸ் பண்றார். பிரச்சனைகளுக்கு மேல வாழ்றதுக்கு நமக்கு ஒரு 3 விஷயம் தெரியணும். சொல்லுங்க, எத்தனை விஷயம் தெரியணும்? 3. நம்பர் ஒன்,
we should expect trials. பிரச்சனைகளை நாம எதிர்பார்க்கணும். சொல்லுங்க, எதிர்பார்க்கணும். சத்தமா சொல்லுங்க, என்ன பண்ணணும்? சத்தமா சொல்லுங்க, என்ன பண்ணணும்? அந்த 12வது வசனத்தை உங்க கையில பைபிள் திறந்திருக்குன்னா மறுபடியும் அந்த 1 பேதுரு 4:12 பாருங்க. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று என்ன செய்யாதீங்க, திகையாதீங்க. Do not be surprised, says the English Bible. ஷாக் ஆகாத, ஷாக்க குறைங்கிற மாதிரி ஷாக் ஆகாத. என்ன பண்ணாத? சத்தமா சொல்லுங்க, என்ன பண்ணாத? ஷாக் ஆகாத. மாறாக பிரச்சனைகளை எதிர்பாருங்க. நினைச்சேன்டா நீ வருவேன்னு நினைச்சேங்கிற மாதிரி பிரச்சனையை என்ன செய்யுங்க, எதிர்பாருங்க. சத்தமா சொல்லுங்க, என்ன பண்ணுங்க? நம்ம ஒரு விஷயத்தை இது எதிர்பார்த்தது தான் அப்படின்னா அது நம்மளை பெருசா என்ன செய்யாதுன்னா ஷாக் பண்ணாது. நம்மள ஒரு விஷயம் டக்குன்னு ஷாக் பண்ணலைன்னா அந்த விஷயம் நம்மளை பதட்டப்பட வைக்காது. அதை நம்மளால சமாளிச்சிட முடியும். இது நான் நினைச்சது தான், இதை நான் எதிர்பார்த்தது தான், இல்லையா? இப்போ வானிலை அறிக்கையெல்லாம் முதல்ல சொல்லி இவ்வளோ சென்டிமீட்டர் மழை வரும், இவ்வளோ காரியங்கள் வரும்னு முன்னாடியே அறிவிப்பு கொடுக்கும்போது அதற்கு அடுத்த நடவடிக்கைகளை அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா, என்ன பண்ணணும், இவ்வளோ மழை வந்தால் என்ன பண்ணணும், எங்கெங்க ஜனங்களை தங்க வைக்கணும், அதெல்லாம் முன்னாடியே செட் பண்ணி வச்சுட்டாங்க. அப்போ தொடர்ந்து இடி இடிக்கும் போது அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கா இருக்காது. ஏன்னா இது தெரியும்டா நீ வருவேன்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா அது நம்மளை பதட்டப்படுத்தாது. பேதுரு என்ன சொல்றாருன்னா, உங்களை சுற்றி பற்றி எரிகிற அந்த அக்கினியை பத்தி ஏதோ புதுமை என்று எண்ணி என்ன செய்யாதீங்கன்னா ஷாக் ஆகாதீங்க. பக்கத்துல பார்த்தோம்னா உங்களுக்கு நீங்களே சொல்லுங்க, ஷாக்க குறை. என்ன பண்ணு? ஷாக்க குறை. ஏன்னா நம்ம பதட்டப்பட்டோம்னா எங்க ஹோம்ல பாட்டு ஆத்திரத்துல கைவிட்டா அண்டாக்குள்ளையும் என்ன செய்யாதான் கை, அவசரத்துல கைவிட்டா எதுக்குள்ள கை போகாது? அண்டா குடத்துக்குள்ள கை போகலைன்னா கூட அர்த்தம் இருக்கு. அண்டாக்குள்ளேயே கை போக மாட்டேங்குதுன்னா அண்டாக்கே வாய் பெருசு, அதுக்குள்ளேயே கை போக மாட்டேங்குதுன்னா அப்ப அண்டா எங்கன்னே தெரியாம என்ன செய்யுது? ஏன்னா பதட்டத்துல பட் இது நமக்கு ஏற்கனவே தெரியும்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மள என்ன செய்யாதுன்னா சர்ப்ரைஸ் பண்ணாது, அது நம்மள ஷாக் ஆக்காது. அப்போ பிரச்சனைகளுக்கு மேல நம்ம வாழணும்னா முதல்ல நீ வருவேன்னு எனக்கு தெரியும்டான்னு நமக்கு ஒரு காரியம் இருந்துச்சுன்னா அதை எதிர்பார்த்திருந்தோம்னா அது நமக்கு ஒரு பெரிய ஷாக்கா. நம்ம என்ன செய்யறோம்னா, ஐயோ எனக்கு ஏன் இப்படி, என்கிட்ட நல்லதை வாங்கிட்டு ஏன் என்னை பத்தி இப்படி பேசினாங்க, ஏன் எனக்கு பின்னாடி என்ன தட்டி கொடுக்குற மாதிரி தட்டி கொடுத்துட்டு எப்படி தள்ளினா நான் கீழே விழுவேன்னு பண்றாங்க, ஏன் என்கிட்ட வாங்கிட்டு எனக்கே இப்படி விரோதமா எழும்புறாங்க, ஏன் 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 அப்படின்னு தான் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோமே ஒழிய, நினைச்சேன் இது வரும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம இருந்தோம்னா, அதை எதிர்பார்த்திருந்தோம்னா, உங்களை சுற்றி எரிகிற அக்கினியை குறித்து என்ன செய்யாதீங்க, ஏதோ புதுமைன்னு நினைக்காதீங்க, சர்ப்ரைஸ் ஆகாதீங்க, ஷாக் ஆகாதீங்க. அது ஒன்றும் புதுமை இல்லை. தேவ பக்தியாய் நடக்க மனதா இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஷாக்க குறை. என்ன பண்ணு? ஷாக்க குறை. பிகாஸ் நமக்கு ஏன் அப்படின்னு கேட்கும்போது பதட்டமாகும் போது நம்மளோட பர்செப்ஷன், நம்ம இலக்கு, நம்ம போயிட்டு இருக்கிற அந்த காரியம் இந்த பதட்டத்தில் என்ன செஞ்சிடும்னா மாறிடும். நம்ம டிவியில் உட்காந்து பார்த்துட்டு தண்ணியில் அடிச்சுட்டு போறோன்னே, டே அங்க பாரு அந்த மரம் இருக்கு பாரு, அதை பிடிச்சிருந்தா நின்று இருக்கலாம், அந்த கல்லை பிடிச்சிருந்தா நின்று இருக்கலாம்னு டிவிக்கு வெளியில உட்காந்து அங்க அந்த அதுல போயிட்டு இருக்கிற ஆளுக்கு டிவிக்கு வெளியில் நின்று நம்மளால எல்லா கமெண்ட்ரியும் சொல்ல முடியும். பட் அதுக்குள்ள பதட்டத்தில் இருக்கிறவனுக்கு என்ன செய்ய முடியாதுன்னா, அது பக்கத்திலேயே இருந்தாலும் அதை என்ன பண்ண முடியாதுன்னா அதை பிடிக்க முடியாது, அதை ஹேண்டில் பண்ண, ஏன்னா அந்த பதட்டத்தில் நம்மளால. பட் இதை நான் எதிர்பார்த்தது தான், நீ வருவேன்னு எனக்கு தெரியும்டா அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது பெரிய ஷாக்கா என்ன செய்யாது. அன்றைக்கு இருந்த விசுவாசிகள் ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருந்தாங்க. அது என்னன்னா, பிரச்சனைகள் வரும், பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள் வரும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவா இருந்தாங்க. இன்றைக்கு இருக்கிற நிறைய சபைகள் பிரச்சனையே உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லி போதிக்கிறாங்க, சொல்றாங்க, பேசுறாங்க. பட் அன்றைக்கு அதுல ரொம்ப தெளிவா இருந்தாங்க. பிரச்சனை வரும், பாடுகள் வரும். நிறைய பைபிள்ல நான் சொன்ன மாதிரி 2 தீமோத்தேயு சொல்லும்போது, அன்றியும் தேவ பக்தியாய் நடக்க மனதா இருக்கிற யாவரும் துன்பப்படுவார். யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதும் போது, நீங்கள் பலவிதமான சோதனைகளினாலே அகப்படும் போதுன்னு எழுதுறார். பவுல் ரோமருக்கு எழுதும் போது, ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மில் வெளிப்பட போகிற மகிமைக்கு அது நிகரானது, ஒப்பானது அல்ல. யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதும் போது, நீங்க படப்போகிற பாடுகளை குறித்து நீ எவ்வளவேனும் பயப்படாதேன்னு என்ன செய்யறாரு. இப்படி அன்றைக்கு இருந்த இயேசுவின் சீஷர்களுக்கெல்லாம் ஒரு தெளிவு இருந்துச்சு. அது என்னன்னா, பிரச்சனை வரும், கண்டிப்பா பாடுகள் வரும், உபத்திரம் வருங்கிற ஒரு
தெளிவு, அதை அவங்க எதிர்பார்த்தாங்க. they expected it. நான் நினைச்சேன் இது வரும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு இருந்தா அது என்ன பதட்டப்படுத்தாது, அது என்ன மேற்கொள்ளாது. மாறாக இதை நான் ஏற்கனவே எதிர்பார்த்ததுனால அதுக்கு மேல என்னால வாழ முடியும். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்றேன்? ஏன் ஒரு விசுவாசி பிரச்சனையை எதிர்பார்க்கணும் சொல்லுங்க? ஏன் எதிர்பார்க்கணும்? ஏன் 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 எனக்கு நான் தான் விசுவாசி ஆயிட்டேன்ல, எனக்கு ஏன் பிரச்சனை சொல்லுங்க? எனக்கு ஏன் பிரச்சனைனா, அதுக்கும் பேதுரு அந்த அதிகாரத்திலேயே 1வது அதிகாரத்தோட 2வது வசனத்திலையும் 5வது வசனத்திலையும் ஏன் நமக்கு பிரச்சனைன்னு ஒரு 3 காரணத்தை எழுதுறார். ஏன் நம்ம பிரச்சனையை எதிர்பார்க்கணும், ஏன் பிசாசு நமக்கு பிரச்சனையை கொண்டு வருவான்னு ஒரு 3 காரியத்தை எழுதுறார். அந்த 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தோட 2வது வசனத்திலையும் 5வது வசனத்திலையும். ஒன்று, நாம இயேசுவால அழைக்கப்பட்டிருக்கிறோம் சொல்லுங்க. நாம என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? இயேசு என்ன தெரிந்தெடுத்திருக்கிறார் சொல்லுங்க. இயேசு என்ன செய்திருக்கிறார்? தெரிந்தெடுத்திருக்கிறார். 2, எனக்கு ஏன் பிரச்சனை வருதுன்னா, நான் இயேசுவின் ரத்தத்தினாலே நான் பாதுகாக்கப்படுகிறேன். இயேசுவின் ரத்தத்தினாலே நான் என்ன செய்யப்படுறேன்? என்னை சுத்தி இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. 3, எனக்கு ஏன் பிரச்சனை வரணும்னு நான் எதிர்பார்க்கலன்னா, அந்த ஆண்டவர் என்னை காக்கிறவராக இருக்கிறார். அவர் என்னவா இருக்கிறார்னா என்னை காக்கிறார். So he has called me, he is protecting me, he is covering me and he has kept me. அதனால you see, நான் இயேசு என்ன தெரிஞ்செடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது பிசாசுக்கு பெரிய தலைவலியா இருக்கு. சே, நம்ம பீஸ் ஒன்று அந்த பக்கம் போயிருச்சே அப்படிங்கிறதே பிசாசுக்கு என்ன இருக்கு? நம்ம மேல ஒரு பெரிய கோபமா இருக்கு. நம்மளை இயேசு தெரிந்தெடுத்திருக்கிறார், கர்த்தராகிய ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறாருங்கிறதே பிசாசுக்கு அதுவே பெரிய தலைவலி தான். சரி, இவன் நம்ம வச்சுக்கலாம்னு நினைச்சுமே, இவளை நம்ம வச்சுக்கலாம்னு நினைச்சுக்கமே, அந்த பக்கம் போயிட்டாங்களே. அதுவும் நாம முழுமை அடையல, இன்னும் ப்ரொக்ரெஷன் ஸ்டேஜில் தான் இருக்கிறோம். நம்மகிட்ட எத்தனையோ குறைகள், எத்தனையோ பலவீனங்கள் இருக்கு. இருந்தாலும் இயேசு நம்மை முன்னறிந்து முன்குறித்து அவருக்காக நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறாருங்கிறது பிசாசுக்கு பெரிய தலைவலியா இருக்கு. இவன் எப்படி நம்ம ஆள் அங்க போயிட்டானே, அதனால தான் அவன் என்ன செய்யறான்னா பிரச்சனையை கொண்டு வரான். 2, நான் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது என் மேல. எத்தனை பேருக்கு இயேசுவின் ரத்தத்தினுடைய வல்லமையை தெரிஞ்சவங்க ஒரு ஆமையின் சத்தமா சொல்லுங்க. அந்த ரத்தம் என்ன ஃபுல்லா கவர் பண்ணிருக்கு. அவனால நினைச்ச மாதிரி என்ன செய்ய முடியாதுன்னா தொட முடியாது. அவனால அவன் நினைச்ச மாதிரி என்கிட்ட காரியங்களை பண்ண முடியாது. பிகாஸ் ஐ எம் ஃபுல்லி கவர்ட். நான் முழுமையா கவர் பண்ணப்பட்டிருக்கிறேன். அதனால அவனுக்கு என்ன பார்த்தாவே என்ன செய்யுதுன்னா இவனை விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எரிச்சல் என் மேல அவனுக்கு. 3, ஆண்டவர் 5வது வசனம் சொல்லுது, அவராலே காக்கப்பட்டிருக்கிறோம். நான் ஆண்டவர் தான் என்னை காத்துக்கிட்டு இருக்கிறார். நான் உயிரோடு இருக்கிறதுக்கு ஐ டோன்ட் டிசர்வ். அவ்வளோ தப்பு என்கிட்ட இருக்கு, அவ்வளோ காரியங்கள் என்கிட்ட இருக்கு. பட் கர்த்தர் என்னை காத்துக்கிட்டு இருக்கிறார். எனக்கே நான் வாழ்ந்தது போதும், செத்தரலான்னு இருக்கு. ஆனா கர்த்தர் என்ன காத்துக்கிட்டே, இப்பவும் என்னை கைவிடாம காத்துக்கிட்டே இருக்கிறார். இந்த 3ஐயும் பிசாசு நினைக்கும் போது, நம்மளை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார், நம்மளை ஆண்டவர் கவர் பண்ணி இன்சூரன்ஸ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கிறார், நம்மளை ஆண்டவர் காத்துக்கிட்டு இருக்கிறார், நம்ம கீழே விழாம காத்துக்கிட்டு இருக்கிறார். இந்த 3ஐயும் நினைக்கும் போதெல்லாம் அவனுக்கு என்ன ஆகுதுன்னா டென்ஷன் ஆகுது. அந்த டென்ஷன்னால அவன் என்ன பண்றான்னா நமக்கு பிரச்சனையை கொண்டு வர்றான். இந்த 3 எனக்கு இருக்கிறதுனால நீ வருவேன்னு எனக்கு தெரியும்டா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட நாம இருந்திருந்தோம்னா நம்மள அது பதட்டப்படுத்தாது. எத்தனை பேர் சத்தமா புரிஞ்ச ஒரு ஆமைன்னு சொல்றோம்? ஹல்லேலூயா. நம்ம வீட்டு ஆட்கள் நமக்கு இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு பர்த்டே செலிப்ரேஷனுக்கு கேக் வெட்ட போறாங்கன்னு ஒரு அளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்ன செய்வோம்னா வழக்கமாக கோணமானையாக கட்டில் படுக்கிற மாதிரிலாம் படுக்காமல் கொஞ்சம் அழகாக படுத்து அன்னைக்கு பார்த்து நைட்டு பல்லெல்லாம் தேய்ச்சி தலையெல்லாம் சீவி கொஞ்சம் நேரம் கலையாமல், ஏன்னா நமக்கு தெரியும் 12 மணிக்கு நம்மளை கூப்பிட்டு கேக் வெட்டுவாங்கன்னு நமக்கு என்ன செய்யும்னா தெரியும். அவங்க நம்மகிட்ட சர்ப்ரைஸ் அப்படின்னாலும் நாம கொஞ்சம் ஏற்கனவே இது எனக்கு தெரியும் அப்படிங்கிறத நம்ம பெருசாக ஷாக் ஆகாமல் என்ன செய்வோம் அப்படிங்கிற மாதிரி மட்டும். பட் இதை ஃபர்ஸ்ட் நமக்கு அவங்க செய்த போது கண்டிப்பாக எப்படித்தான் இருந்திருக்கும்னா அது ஒரு பெரிய ஷாக்கிங்காக தான் என்ன செஞ்சிருக்கோம். ஐயோ, இது நம்ம எதிர்பார்க்காம டக்குன்னு நடந்த உடனே ஐயோ போட்டோ எடுக்கிறானே, தலையை சரி பண்ண, ட்ரெஸ்ஸை சரி பண்ண, எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்போ ஒரு விஷயம் ஏற்கனவே எதிர்பார்த்தது தான், தெரியும்டா நீ வருவேன்னு எனக்கு தெரியும்னு முதல்ல தெரிஞ்சிருந்தா அது பெருசா என்ன ஷாக் ஆக்காது. அது என்ன பெருசா ஷாக் ஆக்காதுன்னா அது என்ன பதட்டப்பட வைக்காது. அது என்ன பதட்டப்பட வைக்காதுன்னா அதனோட இலக்கை என்னை விட்டு டீவியேட் பண்ண முடியாது. அப்போ நான் அதை எதிர்பார்த்தா அதை எனக்கு மேல இல்ல, நான் அதுக்கு மேல நின்று வாழ்ற ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்றேன்? ஹல்லேலூயா. அப்போ பிரச்சனையை எதிர்பார்க்கணும். சொல்லுங்க, பிரச்சனையை ஏன் எதிர்பார்க்கணும்? ஏன்னா நீங்க ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆண்டவருடைய ரத்தம் உங்க வீட்டு மேல தெளிக்கப்பட்டிருக்கு. ஆண்டவர் உங்களை காத்துக்கிட்டு இருக்கார். அப்புறம் அவனால எப்படி சும்மா இருக்க முடியும்? கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவான். எதிர்பாருங்க. என்ன பண்ணுங்க? இன்னொரு தடவை சொல்லுங்க, ஷாக்க குறை. என்ன பண்ணாத ஷாக். நம்பர் டூ எப்படி பிரச்சனைகளுக்கு மேல நம்ம வாழ்றதுன்னா
பிரச்சனை வரும்னு எதிர்பார்த்தீங்கல்ல, அது வரும்போது வெல்கம்னு சொல்லி என்ன செய்யுங்க, என்ன பண்ணுங்க, சத்தமா சொல்லுங்க, என்ன பண்ணு, வெல்கம். வாயை திறந்து சொல்லுங்க, என்ன பண்ணு, வெல்கம். திருப்பதி ஊராட்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறதுங்கிற மாதிரி வாங்க, வணக்கம், உள்ள வாங்க, சொல்லுங்க வெல்கம். சத்தமா வாயை திறந்து சொல்லுங்க, என்ன பண்ணுங்க, வெல்கம், வெல்கம். 13வது வசனம், do not be mad, instant be glad. பதட்டப்படாதீங்க, பைத்தியம் பிடிச்ச மாதிரி வளராதீங்க, மகிழ்ந்து களி கூறுங்க. பி கிளாட், பேதுரு எழுதுறார். பி கிளாட், மேட் ஆகாதீங்க, கிளாட் ஆகுங்க. அது உள்ள வந்ததை பார்த்த உடனே எதிர்பார்த்தே இல்லை, இப்போ எதிர்பார்த்தது உள்ள வந்துருச்சு. இப்போ வந்ததுக்கு அப்புறம் மேட் ஆகாம என்ன பண்ணு, வெல்கம். கையெடுத்து கும்பிட்டு சொல்லுங்க, சொல்லுங்களேன் கொஞ்சம். என்னையே ஒரு மாதிரி பார்க்குறீங்களே, நான் வந்ததே தப்பு. வெல்கம் சொல்லுங்க, என்ன பண்ணு. சரி, எனக்கே சொல்ற மாதிரி சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு உபத்திரவம் எங்களுக்கு வந்துருச்சு சொல்லுங்க, வெல்கம், வெல்கம். சரி, ஏர்போர்ட்லாம் அப்படி ஒரு போர்டு கழுத்தில் மாட்டிட்டுல, வாங்க வெல்கம் அப்படின்னு பேர் எழுதி என்ன செஞ்சிருப்பாங்க, வெல்கம் அப்படின்னு. பிரச்சனைக்கு வெல்கமா, சும்மா அதுவே வந்து வெல்கம்ல தான் இருக்கு. பிரச்சனைக்கு இன்னொரு வெல்கம் போர்டு வேற காட்டுறதான்னா அது நம்ம யாரும் என்ன செய்ய மாட்டோம். பிரச்சனைக்கு வெல்கம் போர்டு நம்ம காட்டுறதுக்கு யாருமே விரும்ப மாட்டோம். இன்ஸ்டன்ட் வேணா டு நாட் டிஸ்டர்ப் போர்டு வேணா வைப்போம். தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாதேங்கிற போர்டை வேணா என்ன வைப்போம். ஏற்கனவே ஏகப்பட்டது உள்ளுக்குள்ள கிடக்கு, பொட்டு வச்சு பூ வச்சு அதை ஆடிக்கிட்டு இருக்கு, நீ வேற உள்ளுக்குள்ள வராதேன்னு டு நாட் டிஸ்டர்ப் போர்டு வேணா என்ன செய்வோம், காட்டுவோம், வராத அப்படின்னு. போதும், இதுக்கு மேல இதுக்கு எனக்குள்ள வராத, அப்படி போயிரு அப்படின்னு வேணா டு நாட் டிஸ்டர்ப் போர்டு வேணா காட்டுவோம். ஆனா பேதுரு சொல்றாரு, do not be mad, instead be glad when you face problems. அது அந்த அக்கினி உங்களை சுத்தி பத்தி எரியும் போது மகிழ்ந்து களி கூறுங்க. என்ன பண்ணுங்க, மகிழ்ந்து களி கூறுங்க, வெல்கம் பண்ணிருங்க. அதை வா, உள்ள வா, உள்ள வா, உன்னை நினைச்சிட்டே இருந்த வா, உள்ள வான்னு என்ன செஞ்சிருங்க, வெல்கம் பண்ணு. நான் சொன்ன மாதிரி ஈஸியா ஒரு விசுவாசியால வெல்கம் போட பிரச்சனைகளுக்கு காட்ட முடியாது. டு நாட் டிஸ்டர்ப் போர்ட் காட்டலாம், பிரச்சனைகளுக்கு காட்ட முடியாது. எப்போ வரைக்கும்னா இந்த பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள் அதால நமக்கு என்ன அட்வான்டேஜ்னு தெரியாத வரைக்கும் தான் நாம அதுக்கு வெல்கம் போர்டு காட்ட மாட்டோம். பேதுரு அதால நமக்கு என்ன அட்வான்டேஜ்ங்கிறதையும் அந்த நிருபத்தில் எழுதுறார். இந்த பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள் இதெல்லாம் நம்மளை என்ன ஆக்குது அப்படிங்கிறத, இது மூலமா நமக்கு என்ன கிடைக்குதுன்னு ஒரு 2 விஷயத்தை எழுத. ஒன்று, அது நம்மளை பங்காளியா மாத்துது, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுடைய பங்காளியா மாத்துது. என்ன பண்ணுது, சத்தமா சொல்லுங்க, என்ன பண்ணுது, தூரத்து சொந்தம் இல்லை, என்னவா மாத்துது, பங்காளி. சொல்லுங்க, என்னவா மாத்துது, பங்காளி. சி, ஆண்டவரையும் நம்மளையும் ஒன்றிணைக்கிற ஒரு 3 விஷயங்கள், திங்ஸ் தட் பார்ட்னர்ஸ் அஸ் வித் காட். ஒன்று, அவர் சொல்றார், நான் உங்களை நேசிக்கிற மாதிரி நீங்களும் எல்லாரையும் என்ன செய்யுங்க, நேசிங்க. அப்போ கிறிஸ்துவின் அன்போடு கூட நாம் ஒருத்தரை நேசிக்கிறது நம்மளை என்ன ஆக்குதுன்னா, நம்மளையும் இயேசுவோட பங்காளியா என்ன செய்யுது. ஏன்னா அவரை மாதிரியே நாம் என்ன செய்யறோம். Some people, they don't deserve our love. நம்முடைய அன்புக்கு அவர்கள் கொஞ்சமும் தகுதியற்றவர்கள். இருந்தாலும் நாம் அவர்களை என்ன செய்கிறோம். சில ஆட்களுக்கு சர்ச்சுக்குள்ளேயே கூட பிரைஸ் லார்ட் சொல்ல முடியாது. இருந்தாலும் இயேசுவின் அன்பினாம நிமித்தம் என்ன செய்யுது, பிரைஸ் லார்ட் அப்படின்னு 32 காட்டி ஒன்றும் தெரியாத மாதிரி, வேற வழி இல்லை. இது நம்மளை என்னவா ஆக்குதுன்னா, நம்மளை இன்னொருத்தரை நேசிக்கிற அந்த அன்பு, அது நம்மளை என்னவா மாத்துனா, அது இயேசுவோட நம்மளை ஒரு பார்ட்னரா காட்டுது. இன்னொன்று கொடுக்கிறது. சொல்லுங்க, என்னது, ஏன்னா இயேசு தன்னையே என்ன செய்தார், நமக்காக கொடுத்தார். பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேராகிய குமாரனை நமக்காக என்ன செய்தார், கொடுத்தார். அப்ப நாம ஆண்டவருக்கு கொடுக்கும் போது நாமளும் அவரை மாதிரியே ரிசம்பிள் ஆகிறோம். ஸோ வி ஆர் பார்ட்னர்ஸ் வித் கிரைஸ்ட். 3, நம்முடைய பாடுகள், உபத்திரவங்கள், இதன் வழியாக இயேசு என்ன செய்தார். அவருக்கு வலினா என்னன்னு தெரியும், கண்ணீர்னா என்ன தெரியும், நம்பிக்கை துரோகம்னா என்ன தெரியும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவரை விட்டுட்டு போகிறதுனா என்ன தெரியும், அவரை நம்பி இருந்தவங்க அவங்க எல்லாம் நிற்பாங்கன்னு நினைச்சவங்க ஓடினா எப்படி இருக்குன்னு எல்லாம் இயேசுவுக்கு என்ன செய்யும், தெரியும். அவருக்கு அந்த இமோஷன்ஸ் எல்லாம் தெரியும், பாடுகள் எல்லாம் தெரியும். அப்போ அந்த பாடுகளை நாமளும் அனுபவிக்கும் போது நாம என்னவா மாறுறோம்னா, அவரோட பார்ட்னர்ஸா என்ன செய்யறோம். அப்போ பிரச்சனைக்கு எப்போ வெல்கம் போர்டு காட்ட முடியும், அதனால என்ன பலன்னு தெரிஞ்சா காட்ட முடியும். அதால என்ன பலன்னா, நம்பர் 1, என்ன இயேசுவோட அது பங்காளியா மாத்துது. என்ன என்னவா மாத்துது, பங்காளியா மாத்துது. நம்பர் 2, அந்த பாடுகள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள் என்ன என்னவா ஆக்குதுன்னா, என்ன பலப்படுத்துது. சொல்லுங்க, என்ன என்ன பண்ணுது, சத்தமா சொல்லுங்க, என்ன பண்ணுது, பலப்படுத்துது. அந்த நெருக்கடிகள், அந்த உபத்திரவங்கள் என்ன பண்ணுது, இன்னும் ஸ்ட்ராங்கா. ஜிம்முக்கெல்லாம் போகும்போது வெயிட் என்ன செய்யறாங்க, போட்டுட்டே இருப்பாங்க.
லைட் வெயிட் தூக்கினா என்ன செய்ய முடியாது, ஒரு ஆள் ஸ்ட்ராங்காக ஆக முடியாது. பட் வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதை தூக்கும்போது அவங்க என்னவாகிறாங்கன்னா ஸ்ட்ராங் ஆகிறாங்க. அப்போ இப்படி பேரலா யோசித்து பாருங்க. சில சமயம் ஆண்டவர் சில வெயிட்டை நம்ம மேல அனுமதிக்கிறார். எதுக்குன்னா நம்மளை உடைக்கிறதுக்கு இல்லை, நம்மளை ஸ்ட்ராங்கா மாத்துறதுக்கு. எத்தனை பேர் சத்தமா ஒரு ஆமென் சொல்றீங்க? ஹalleluya, சத்தமா ஹalleluya. ஏன்னா யாக்கோபு எழுதுகிறார், உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும். it will give birth, it will produce, says the English Bible. see, இந்த உபத்திரவங்கள், நெருக்கடிகள், பாடுகள் எல்லாம் என்ன செய்யுதுன்னா எனக்குள்ளிருந்து சிலதை நான் பெற்றெடுக்கும்படிக்கு, அதுதான் எனக்குள்ளிருந்து ஒரு பெரிய ஜெப வீரனை வெளியில கொண்டு வருது, ஒரு ஆராதனை வீரனை வெளியில, ஒரு பாட்டை எனக்குள்ளிருந்து வெளியில கொண்டு வருது, ஆண்டவருக்காக இன்னும் ஓடணுங்கிற வைராகியத்தை வெளியில கொண்டு வருது, ஆண்டவருக்காக எதையாவது செய்யணுங்கிற உணர்வை எனக்குள்ள கொண்டு வர்றது எதுன்னா இந்த பாடுகள், இந்த போராட்டங்கள், இந்த நெருக்கடிகள், இந்த உபத்திரவங்கள் தான்னா அதுக்கு வெல்கம் போர்டு காட்டுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. எத்தனை பேர் சத்தமா ஒரு ஆமென் சொல்றேன்? ஹalleluya. so right from the beginning நாம ஒரு சுதந்திரிக்கிற ஆண்டுல ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். சுதந்திரிக்கணும்னா பாடுகள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள், வேதனைகள் இதெல்லாம் நம்ம லைஃப்ல இருக்கிறத என்ன பண்றது? இவைகளுக்கு மேலே எழும்பி வாழ்ற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டா நமக்கு ஒரு பிரச்சனையும் என்ன இருக்க போறதில்லைன்னா இருக்க போறதில்லை. நம்மளால ஈஸியா ஆண்டுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பாடுகள், வேதனைகள், உபத்திரவங்கள் இதெல்லாம் இதுக்கு மேல எல்லாம் எப்படி எழும்பி இதுக்கு மேல எப்படி வெற்றி எடுத்து வாழ்றது? ஒன்று, ஷாக் ஆகாம அது எனக்கு இதை நான் நினைச்சேன் அப்படின்னு அதை ஏற்கனவே எதிர்பார்த்திருந்தா அது என்னை பதற்றப்படுத்தாது. ஒரு காரியம் என்னை பதற்றப்படுத்தலைன்னா அது கண்டிப்பா என்னை டீவியேட் பண்ணாது. நான் போயிட்டு இருக்கிற இலக்கை நோக்கி நான் போயிட்டே இருப்பேன். ஏன் நான் பிரச்சனை, பாடக, உபத்திரவங்களை எதிர்பார்க்கணும்? வேற ஆப்ஷன் என்ன? என்னை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார், அவரோட ரத்தத்தை என்னை சுற்றி தெளிச்சிருக்கிறார், என்னை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறார். ஆட்டோமேட்டிக்காக பிசாசுக்கு என் மேலே கோபம் வரத்தான் செய்யும். ஆகவே இதை நான் எதிர்பார்த்தது தான். இந்த ஆட்கள் இப்படி எனக்கு விரோதமாக பேசுவாங்க, நான் எதிர்பார்த்தது தான். இவங்க இப்படி எனக்கு விரோதமாக செய்வாங்கன்னு நான் எதிர்பார்த்தது தான். இப்படி சத்ரு சில காரியங்களை கொண்டு வருவான்னு நான் எதிர்பார்த்தது தான் இருந்தால் நாம் பிரச்சனைகளுக்கு மேலே வாழ முடியும். ரெண்டு, அப்படி எதிர்பார்த்தேன், வந்துருச்சு, வந்த உடனே ஐயோ அப்படின்னு பதற்றப்படாம, பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஓடாம, அலறாம, கத்தாம, வெல்கம் அப்படின்ட்டு நம்ம உள்ள கூப்பிட்டா அது என்ன பண்ணுது நமக்கு அப்படின்னு தெரிஞ்சா அது என்ன இயேசுவோட பங்காளியா மாத்துது. மாத்திரமல்லாம அது என்ன பலப்படுத்துது. அது எனக்குள்ளிருந்து சிலதையெல்லாம் நான் பெற்றெடுக்கும்படிக்கு, இந்த பாடுகள், இந்த போராட்டங்கள் என்ன சிலதையெல்லாம் நான் பெற்றெடுக்கும்படிக்கு பண்ணுது அப்படிங்கிறது நான் நினைக்கும் போது தைரியமா அதை வெல்கம் பண்ணலாம். அப்போ பிரச்சனைகளுக்கு மேல என்னால எழும்பி வாழ முடியும். கடைசி நம்பர் த்ரீ, பிரச்சனைக்கு மேல எப்படி வாழ்றேன்? ஒன்று, அதை எதிர்பார்த்துருக்கணும். ரெண்டு, அது வரும்போது அதை வெல்கம் பண்ணிடணும். மூணு, இப்போ உள்ள வந்துருச்சுல்ல, இப்போ ஒரு வெளிப்பாடு. சத்தமா சொல்லுங்க என்னது? சத்தமா சொல்லுங்க என்னது? ரெவலேஷன். see revelation is more powerful in the faith life. விசுவாச வாழ்க்கையில வெளிப்பாடு ரொம்ப முக்கியம். சத்தமா சொல்லுங்க எது ரொம்ப முக்கியம்? வெளிப்பாடு. இந்த வெளிப்பாடு சரி, நிறைய சமயத்துல அது சரியான அளவுல அதை பற்றின புரிதல் விசுவாசிகளுக்கு இல்லாததுனால தான் ஈஸியாக ஒன்று ஏமாந்து போயிடுறோம், அல்லது நம்ம இருந்த நிலைமையிலேயே இருக்கிறோம். காரணம் என்னென்னா ரெவலேஷன், எல்லாத்தையும் நம்பிடுறோம், சீக்கிரம் விழுந்துடுறோம், எது சரி எது தப்புனே தெரியாமல் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். காரணம் என்னென்னா ஒரு ப்ராப்பரான ரெவலேஷன், ஒரு வெளிப்பாடு இல்லை. நமக்கு ஒரு தரிசனம் இல்லைன்னா, வெளிப்பாடு இல்லைன்னா அந்த இடத்துல ஜனங்க என்ன செய்வாங்கன்னா கெட்டு போவாங்க. பிகாஸ் இந்த ரெவலேஷன் தான், இந்த வெளிப்பாடு தான் இது வரைக்கும் நான் பார்த்துட்டு இருந்த பார்வையை கொஞ்சம் வேற மாதிரி, என்னோட பார்வையோட பெர்ஸ்பெக்டிவை மாற்ற வைக்கிறது எதுவாக இருக்கும்னா ஒரு சரியான வெளிப்பாடு. இது வரைக்கும் நான் கையாண்டுகிட்டு இருந்த விஷயத்தை, கையாண்ட விதத்தை தாண்டி வேற ஒரு அளவில் என்னை எது கையாள வைக்கும்னா ஒரு வெளிப்பாடு, ஒரு ரெவலேஷன். இது வரைக்கும் நான் பேசின மாதிரி இல்லாமல் என்னை எது வேற மாதிரி பேச வைக்கும், சிந்திக்க வைக்கும், யோசிக்க வைக்கும், நடக்க வைக்கும்னா வெளிப்பாடு, ரெவலேஷன். சொல்லுங்க வெளிப்பாடு. சத்தமா சொல்லுங்க என்னது? வெளிப்பாடு. அந்த ரெவலேஷன் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த வாழ்க்கையில வெளிப்பாடு ரொம்ப முக்கியம். சத்தமா சொல்லுங்க எது ரொம்ப முக்கியம்? அதுவும் பிரச்சனை குறித்த வெளிப்பாடு ரொம்ப முக்கியம். இது ஏன், இது எதுக்கு, ஏன் இப்போ, இது ஏன் வந்திருக்கு, இது என்ன பண்ண போகுது, இதால என்ன எனக்கு கிடைக்க போகுதுங்கிற வெளிப்பாடு சரியா இருந்துட்டா, அந்த பிரச்சனை பத்தின வெளிப்பாடு நமக்கு கரெக்டா இருந்துட்டா, அந்த பிரச்சனை நமக்கு மேல இல்லை, நாம் அந்த பிரச்சனைக்கு மேல என்ன செய்யலாம்? உங்களுக்கு தெரியும், 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய சரீரத்தில் கொடுக்கப்பட்ட முள்ளுக்காக என்ன செய்கிறார்னா ஆண்டவராகிய கர்த்தர்கிட்ட ஜெபிக்கிறார்.
இந்த முள்ளை எப்படியாவது எடுத்து போடுங்க. என்ன பண்ணுங்க? இந்த முள்ளை அவருக்கு ஒரு பாடா, ஒரு பிரச்சனையா, ஒரு போராட்டமா, ஒரு ஸ்ட்ரகிளா இருக்கு. பவுல் ஜெபிக்கிறாரு, இந்த முள்ளை எப்படியாவது எடுத்து போடுங்க. எத்தனை தடவை ஜெபம் பண்ணாரு? 3 முறை. எத்தனை தடவை? 3 முறை. Because he didn't had a revelation above அந்த தான் இந்த முள் ஏன் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்கிற வெளிப்பாடு அவருக்கு கிடைக்காத வரைக்கும் இந்த முள்ளை எடுத்து போடுங்க ஆண்டவரே, இந்த முள்ளை எடுத்து போடுங்க, இந்த முள்ளை எடுத்து போடுங்கன்னு என்ன செய்யறாரு? ஜெபம் பண்றார். பட் அதே பவுலுக்கு இந்த முள் ஏன் அவரோட உடம்புல இருக்கு, இது எதை அவருக்கு கொடுக்குது, இது அவருக்குள்ள எதை உருவாக்குது அப்படிங்கிற வெளிப்பாடு பவுலுக்கு கிடைச்ச உடனே அதே 2 கொரிந்தியர் நிருபத்தில் குறித்து என்னோட பாடுகளை, பலவீனங்களை குறித்து நான் சந்தோஷப்படுறேன், என்னோட பலவீனத்துல நான் பலவானா உணர்றேன் அப்படின்னு பவுல் என்ன செய்கிறார்? எழுதிட்டு இப்ப இந்த முள்ளை எடுத்து போடுங்கன்னு என்ன செய்யறது இல்ல, பவுல் கேட்கறது இல்ல. இந்த முள்ளு, இந்த கவலை எனக்குள்ள கிருபையை பெருக பண்ணும்னா, இந்த மாதிரியான ஒரு வேதனை எனக்குள்ள தேவனுடைய தயவை என் லைஃப்ல அது மல்டிப்ளை பண்ணி பெருக பண்ணும்னா அது அங்க இருக்கட்டும். அது இருக்கட்டும். ஏன்னா அது இருக்கும்போது கிருபை பெருகுதுன்னா அவருடைய கிருபை எனக்கு போதும். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்றேன்? சோ அப்போ பிரச்சனை குறித்த ஒரு வெளிப்பாடு நமக்கு இருக்கணும். பிரச்சனை குறித்த ஒரு வெளிப்பாடு இருந்துட்டா அதுக்கு மேல நம்ம வாசித்த 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தோட அந்த 14ஆம் வசனம் பாருங்க. 14ஆம் வசனம், நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல், இங்கிலீஷ் பைபிள் சொல்றது, for when that happens the spirit of the God will come upon you with great glory, says the English Bible. இந்த பாடுகள், உபத்திரவங்கள் அது உங்க லைஃப்ல வரும்போது உங்களுக்கு தெரிய வேண்டிய வெளிப்பாடு என்னன்னா, உங்களுக்கு மேல கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியானவர் ஒரு பெரிய மகிமையோட உங்கள் மேல் இறங்குகிறார். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஆமென் சொல்றீங்க? இந்த வெளிப்பாட பேதுரு அன்றைக்கு அந்த விசுவாசிகளுக்கு எழுதுறார். 3 விஷயத்தை இந்த பாடுகள் வழியா போயிட்டு இருக்கிற நீங்க இந்த பாடுகள் மேல எப்படி வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன காரியத்தை நீங்க எப்படி உங்க வாழ்க்கையில பொசஸ் பண்ணிக்க முடியும். 3 காரியத்துல 1 அதை நீங்க எதிர்பார்த்துருங்க. 2 அது வரும்போது அதை ரிசீவ் பண்ணிக்கோங்க, வெல்கம் பண்ணுங்க. 3 அது உள்ள வந்ததுக்கு அப்புறம் இது ஏன் அப்படிங்கிற அதை குறித்த ஒரு வெளிப்பாடு என்ன செய்யுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அதை குறித்த வெளிப்பாட்டை பவுலே பேதுருவே எழுதுறாரு. எப்ப நீங்க உங்க ஆவிக்குரிய மனக்கண்ணை திறந்து உங்க தலைக்கு மேல பாருங்க, இந்த மாதிரியான பாடுகள், உபத்திரவங்கள் உங்க வாழ்க்கையில கடந்து வரும்போது உங்களுக்கு மேல கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியானவர் ஒரு பெரிய மகிமையோடு உங்கள் மேல் இறங்கி வருகிறார். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஆமென் சொல்றேன்? ஹல்லேலூயா. பிரச்சனை குறித்த ஒரு வெளிப்பாடு நமக்கு சரியா இல்லைன்னா அது நம்மளை ஆண்டவரை விட்டு நம்மளை டீவியேட் பண்ணிரும், வழி மாறி விலகி போக வச்சிரும். நமக்கு இந்த விசுவாச வாழ்க்கையில நம்மளுடைய பயணத்தையே அது கெடுத்துரும். எத்தனையோ பேர் நம்மோடு கூட சேர்ந்த ஆண்டவரை இந்த சபையில ஆராதித்தவர்கள் இன்னைக்கு இந்த சபையில இல்ல, சிலவங்க சபையிலேயே இல்ல, விசுவாச வாழ்க்கையிலேயே இல்ல. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு வந்த பாடுகள், நெருக்கடிகள், பிரச்சனைகளை குறித்த ஒரு சரியான வெளிப்பாடு அவங்களுக்கு என்ன செய்யலன்னா, ஒருவேளை அந்த பிரச்சனை குறித்த சரியான வெளிப்பாடு அவங்களுக்கு இருந்திருந்தா கண்டிப்பா அவங்க ஆண்டவரை விட்டு என்ன செஞ்சிருந்திருக்க மாட்டாங்க, போயிருக்க மாட்டாங்க. பிரச்சனைகள், பாடுகள் உங்க பாதை வழியா கடந்து வரும்போது ஸ்தோத்திரம் பண்ணி உங்க ஆவிக்குரிய மனக்கண்களை மூடி உங்க தலைக்கு மேல பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு பெரிய மகிமையோடு உங்கள் மேல் இறங்கி இருப்பார். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்றீங்க? ஹல்லேலூயா. அந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தீக்குள்ள 7 மடங்கு தீக்குள்ள என்ன செஞ்சாங்க, உள்ளுக்குள்ள போனாங்க. ஆனா வெளியில வந்து அவங்க மேல அந்த தீயோட வாசம் கூட என்ன செய்யல. தீக்குள்ள போயிட்டு வெளியில வந்திருக்கிறாங்க, உள்ள போன மாதிரியே தெரியல. ஏன்னா அவர்கள் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு பெரிய மகிமையோடு என்ன செய்திருந்தார்னா இறங்கி இருந்தார். ஆவியானவர் நம்ம மேல இறங்குறாருன்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மளை சூழ்ந்து கொள்ளுதுன்னு அர்த்தம். எத்தனை பேர் புரிஞ்ச ஒரு ஹல்லேலூயா சொல்றீங்க? எத்தனை பேருக்கு இயேசு கிறிஸ்து யோர்தான் நதிக்கரையிலே யோவான் ஸ்நானகனால் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின சம்பவம் ஞாபகம் இருக்கு? அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டு அங்கிருந்து என்ன, இவர் என்னுடைய நேசகுமார், நான் இவர் மேல் பிரியமா இருக்கிற வார்த்தை வருது. பிறகு கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் அவர் மேல் வந்து அந்த மூமெண்ட்ல இருந்து, ஏன்னா இயேசு அதற்கு பிறகு சோதிக்கப்பட போகிறார். அவருக்கு நிறைய சவால்களை சந்திக்கணும், நிறைய பிரச்சனைகளை சந்திக்கணும், பாடுகளை சந்திக்கணும். அதற்கு முன்பதாகவே வானம் திறந்து பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் மகிமையாக வந்து என்ன செஞ்சார்னா, ஈஸியா அவர் என்ன செஞ்சார், அந்த பாடுகள், உபத்திரவங்களை அவர் ஹேண்டில் பண்ணி பிரச்சனைகள் அவருக்கு மேல போகாதபடிக்கு பிரச்சனைகளுக்கு மேல அவர் நின்று அவர் ஜெயம் எடுத்தார். நம்மையும் ஜெயம் எடுக்க அழைக்கிறார். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்றேன்? ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா.
அப்போ பிரச்சனைகளுக்கு மேல வாழ்ற வாழ்க்கை. சொல்லுங்க, பிரச்சனைகளுக்கு மேல வாழ்ற வாழ்க்கை. தலை மேல, தலை எப்படி மேல. பிரச்சனைக்கு கீழே நம்ம சிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனைக்கு அடியில நம்ம போயிட்டோம்னா நம்மளால மூச்சு விட முடியாது. நம்ம உள்ள சிக்கிட்டோம்னா என்ன செய்ய முடியாது. ஆனா தலை நிமித்தி தலை மேல வந்துருச்சுன்னா எப்படியாவது மூச்சு விட முடியும். என்ன செய்ய முடியும்? எப்படியாவது சொல்லுங்க, என்ன பண்ண முடியும்? மூச்சு விட முடியும்னா, நாசியிலே சுவாசம் இருக்கிற யாவரும் கர்த்தரை துதிப்பார்கள். என்னால் கர்த்தரை துதிக்க முடியும். நான் கர்த்தரை துதிச்சா எங்கே ஜனங்கள் கர்த்தரை துதிக்கிறார்களோ அங்கே கர்த்தர் இறங்குவார். எங்கே கர்த்தர் இறங்குகிறாரோ அங்கே எல்லா தடைகளும் விலகி மாறி ஓடும். சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். மலை போல் இருக்கிறதெல்லாம் மெழுகு போல் என்ன செய்யுதுன்னா உருகி கரைந்து போகும். குன்றுகள் ஆட்டுக்கடாக்களை போல துள்ள அவர் இறங்கிட்டா எல்லாமே மாறிடும். எத்தனை பேர் சத்தம் ஒரு ஹல்லேலூயா சொல்றீங்க? அதனால தான் உங்க தலை மேலே வந்துடக்கூடாது. நீங்க மேலே வந்துடக்கூடாதுன்னு ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்து உங்களை கீழே தள்ளி உங்களை அழுத்தி உங்களை கீழே டவுன்ல தள்ளுறான் பிசாசு. என்னை உங்களை கீழே தள்ளுறான். ஏன்னா நம்ம மூச்சு விட கூட நம்மளால முடியாம அடியில போய் சிக்கிட்டோம்னா, பாடுகள் நெருக்கடிகள் போராட்டங்களுக்கு அடியில போய் நம்ம சிக்கிட்டோம்னா நம்மளால மூச்சு விட முடியாது. நம்மளால மூச்சு விட முடியாதுன்னா நம்மளால துதிக்க முடியாது. நம்மளால துதிக்க முடியாதுன்னா கர்த்தர் நம்ம மத்தியில் இறங்க மாட்டார். கர்த்தர் நம்ம மத்தியில் இறங்கலைன்னா எத்தனை பேர் நம்மளை கைப்பிடிச்சு தூக்கி விடுறதுக்கு வந்தாலும் யாராலையும் நம்மளை காப்பாற்ற முடியாது. அவர் இறங்கி நம்ம தான் காப்பாற்ற முடியும்னா தலை கீழே இல்லை, தலை மேலே. எத்தனை பேர் சத்தமா ஒரு ஆமென் சொல்றேன்? ஹல்லேலூயா. So the year of possessionல சுதந்திரிக்க போகிற இந்த ஆண்டுல இந்த 17வது 18வது வாரத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனம், you cannot control trials, problems, tribulations. அதை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது வந்துடும், அது நம்ம வழியா வரும். அது வரும் அப்படிங்கிறது அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னெவிட்டபிள். அது வந்துதான் தீரும். இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, வேற வழி இல்லை, அது வந்துதான் தீரும். பட் அதை எப்படி நம்ம கையாள போறோங்கிறதுல தான் நம்முடைய வெற்றி இருக்கு. அதை எப்படி கையாள போறோங்கிறதுல தான் நம்முடைய அடுத்த அடி இருக்கு. அதை எப்படி கையாள போறோங்கிறதுல தான் ஆண்டவருடைய வாக்குத்தத்தனுடைய நிறைவேறுதல் இருக்கு. அது நமக்கு மேலே இல்லை, நாம அதுக்கு மேலே நிற்கிற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். எப்படி வாழ முடியும்? விசுவாசிகளுக்கு பேதுரு எழுதினார், அதை எதிர்பாருங்க. நான் ஏன் எதிர்பார்க்கணும்? ஏன்னா நீ அழைக்கப்பட்டிருக்கிற, அவருடைய ரத்தத்தினால பாதுகாக்கப்படுற, அவரால் காக்கப்படுற. அப்போ பிரச்சனை பிசாசு கொண்டு வரத்தான் செய்வான். ஸோ எதிர்பார். அது வரும்போது வெல்கம் பண்ணு, மேட் ஆகாத. இன்ஸ்டெட் பி கிளாட், மகிழ்ந்து களிக்கூறு, வெல்கம் பண்ணிரு, உள்ள கூப்பிட்டுரு. ஏன்னா அதை பத்தி அது புரிஞ்சுக்கோ. உனக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ, பாடு வருதோ, உபத்திரம் வருதோ, அப்பெல்லாம் நீ இயேசுவோட பங்காளியா மாறுற. எப்போதெல்லாம் பாடு வருதோ, உபத்திரம் வருதோ, அது உன்னை பலமா மாத்துது. எப்போதெல்லாம் பாடு வருதோ, உபத்திரம் வருதோ, அது உனக்குள்ளேருந்து சிலதெல்லாம் நீ பெற்றெடுக்கும்படிக்கு செய்யுது. ஸோ வித் கிரேட் ஹார்ட் அதை வெல்கம் பண்ணி உள்ள கூப்பிட்டுரு. 3 அப்படி உள்ளுக்குள்ள வந்து அந்த பிரச்சனை இது ஏன் வந்திருக்கு, எதுக்காக வந்திருக்கு, இது எனக்கு என்ன கொடுக்க போகுது, நான் இது என்ன பண்ணோம், இது என்ன செய்ய போகுதுங்கிற அதை பத்தின ஒரு வெளிப்பாட்டுக்காக உன் கண்களை மூடி உன் தலையை தூக்கி பாரு. உன் மேல கர்த்தருடைய ஆவியான ஒரு பெரிய மகிமையோடு வந்து உன்னை அவர் தனியா எப்பவுமே நீ மரண இருளின் பள்ளத்தாக்கள் நடக்கும்போது அவர் உன்னோடு கூட அந்த பயணத்தில் அவர் உன்னை எப்போதுமே என்ன செய்ய மாட்டார்னா தனியே இருக்க விட மாட்டார். நீ உன்னோட மனக்கண்கள் வழியா பாரு. உன் தலைக்கு மேல கர்த்தருடைய ஆவியான ஒரு பெரிய மகிமையோடு உன் மேல் இறங்கி இருப்பார். அந்த வெளிப்பாடு உனக்கு இருக்குன்னா உன்னால அந்த பிரச்சனைகளுக்கு மேல உன்னால வாழ முடியும். நீ கீழே போயிடாத, அடியில சிக்கிறாத. பிரச்சனைகளுக்கு அடியில உன்னோட வாழ்க்கையில நீ ஃபேஸ் பண்ற சில காரியங்களுக்கு அடியில சிக்கிட்டினா உன்னால மூச்சு விட முடியாது. உன்னால மூச்சு விட முடியலன்னா உன்னால துதிக்க முடியாது. உன்னால துதிக்க முடியாதுன்னா கர்த்தர் உன்னுடைய மத்தியில இறங்குறத நீ பார்க்க முடியாது. கர்த்தரோட மத்தியில இறங்கலைன்னா உனக்கு ஒன்னும் வாழ்க்கையில வித்தியாசம் கிடைக்காது. இன்ஸ்டெட் உன் தலையை மேல தூக்கி நீ துதிச்சா, நீ மூச்சு விட்டார், நீ துதிச்சா கர்த்தர் இறங்குவார். கர்த்தர் இறங்கினார்னா உன்னை கட்டியிருக்கிற எல்லா கட்டுகளும் அறுக்கப்படும். கர்த்தர் உனக்கு சொன்ன வாக்குத்தத்தனுடைய நிறைவேறுதலுக்குள்ள நீ காலை வைக்க முடியும்னா எத்தனை பேர் உங்க கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல். எந்திரிச்சு நின்று ஹல்லேலூயா துதிக்கும் போது நம் நடுவில் உட்கார நாற்காலி போடுகிறோம். துதிக்கும் போது நம் நடுவில் உட்கார நாற்காலி போடுகிறோம். துதிகளை அரியணை ஆக்கிடுவார், வந்து அமர்ந்து மகிழ்ந்திடுவார். துதிகளை அரியணை ஆக்கிடுவார், வந்து மகிழ்ந்து அமர்ந்து மகிழ்ந்திடுவார். மகிழ்ந்து களிக்கூறு மகனே பயம் வேண்டாம், மகிழ்ந்து களிக்கூறு மகளே பயம் வேண்டாம்.
மன்னவனேசு உன் நடுவில் பெரிய காரியம். மன்னவனேசு நம் நடுவில். தேவையை நினைத்து திகையாதே, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு. தேவையை நினைத்து திகையாதே, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு. கொஞ்சத்தை கண்டு குழம்பாதே, கொடுப்பவர் உண்டு. கொஞ்சத்தை கண்டு குழம்பாதே, கொடுப்பவர் உண்டு. கொண்டாடு, மகிழ்ந்து களிக்கோரு. மகனே பயம் வேண்டாம், மகிழ்ந்து களிக்கோரு. மகளே பயம் வேண்டாம், மன்னவனேசு உன் நடுவில். மன்னவனேசு நம் நடுவில் பெரிய காரியம். அப்பாவின் புகழை நீ பாரு, அதுவே உனக்கு சேர்க்காடு. அப்பாவின் புகழை நீ பாடு, அதுவே உனக்கு சேர்க்காடு. தப்பாமல் மகிழ்ந்து உறவாடு, எப்போதும் வாழ்வாய். தப்பாமல் மகிழ்ந்து உறவாடு, எப்போதும் வாழ்வாய் சுகத்தோடு. மகிழ்ந்து களிக்கோடு, மகனே பயம் வேண்டாம், மகிழ்ந்து களிக்கோடு. மகளே பயம் வேண்டாம், மன்னவனேசு உன் நடுவில். மன்னவனேசு நம் நடுவில். அதத்தான் பேதுரு விசுவாசிகளுக்கு எழுதி சொன்னார். Don't be mad, instead be glad. உங்களை சுற்றி பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று எண்ணி திகைக்காதீங்க. Do not be surprised. Don't think it as a strange things that has come passing through your life. உங்க வாழ்க்கையில ஏதோ வித்தியாசமா ஏதோ வந்துருச்சுன்னு நினைக்காதீங்க. Instead expect பண்ணுங்க. கண்டிப்பா சத்ரு, நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, நீங்க காக்கப்பட்டிருக்கிறீங்க, நீங்க ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டு இருக்கிறீங்க. அவனுக்கு அதை பொறுக்க முடியாது, வரத்தான் செய்வான். ரிசீவ் பண்ணுங்க. ஏன்னா அது உங்களை பலப்படுத்துது, அது உங்களை சிலதெல்லாம் பெற்றெடுக்க வைக்குது, அது உங்களை ஆண்டவருடைய பங்காளியா மாத்துது. அது வந்ததுக்கு அப்புறம் சரி அது வந்து வெல்கம் மட்டும் பண்ணிட்டு விட்டுறாதீங்க. ஒரு வெளிப்பாடோட அதை பாருங்க. அது வந்திருக்கும் போது உங்க தலைக்கு மேல கர்த்தருடைய ஆவியான ஒரு பெரிய மகிமையாக இறங்கி இருக்கிறத பாருங்க. அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடக்க செய்து அந்த பள்ளத்தாக்குலையும் உங்களை ஜெயம் எடுக்க வைக்கிற அனுகிரகத்தை உங்களுடைய வெளிப்பாட்டு கண்கள்ல பாருங்க. அடியில சிக்கிறாதீங்க, மாட்டிராதீங்க. சத்ரு உங்களை எப்படியாவது கீழே தள்ளி அடியில சிக்க வச்சிடணும்னு தான் அவன் நினைக்கிறான். ஏன்னா சிக்கிட்டா உங்களால மூச்சு விட முடியாது, உங்களால மூச்சு விட முடியாது, துதிக்க முடியாது, உங்களால துதிக்க முடியாது. கர்த்தர் இறங்க மாட்டார், கர்த்தர் இறங்க மாட்டாருன்னா உங்களுக்கு விடுதலை கிடைக்காதுன்னு அவனுக்கு தெரியறதுனால தான் உங்களை கீழே சிக்க வைக்க நினைக்கிறான். நீங்க கீழே சிக்காதீங்க, மாறாக மேல எழும்பி எத்தனை பேர் சத்தமா ஹalleluya ஹalleluya. துதிக்கும் போது நம் நடுவில் உட்கார நாற்காலி போடுகிறான். துதிக்கும் போது நம் நடுவில் உட்கார நாற்காலி போடுகிறோம். துதிகளை அரியணை ஆக்கிடுவான், வந்து அமர்ந்து மகிழ்ந்திடுவான். துதிகளை அரியணை ஆக்கிடுவான், வந்து மகிழ்ந்து களிக்கோரு. மகனே பயம் வேண்டாம், மகிழ்ந்து களிக்கோரு. மகளே பயம் வேண்டாம், மன்னவனேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவனேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவனேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவனேசு நம் நடுவில் பெரிய காரியம். நல்ல கைகளை தட்டி ஆண்டவரே உமக்கு நன்றி. கர்த்தர் பெரிய காரியங்கள், தேசமே பயப்படாது, மகிழ்ந்து களிக்கூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை